வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான லஸ்ஸி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் வீட்டில் தயார் பண்ண தயிர் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. தயிர் கெட்டியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. ஒரு கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரை 3 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிளாஸில் மாற்றிக்கலாம். தயிர் கேர்ள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் மதியம் லஞ்சில் கம்பல்சரி தயிர் சேர்த்து சாப்பிடுங்க எல்லாருமே. லஞ்சில் தயிர் சேர்த்துக்க முடியலை அப்படின்னா லஞ்சுக்கு அப்புறமா இந்த போல் லஸ்ஸி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலுக்கு தேவையான ஆற்றல் சக்தி முழுமையாக கிடைக்கிது. ஸோ அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. மேலால் கார்னிஷ்காக கொஞ்சம் நான் தேன் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் இருந்தது அப்படின்னா தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்து நம்ம லஸ்ஸி பண்ணல ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃப்ளேவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. அதனால் நீங்கள் தேன் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. மேலால் கொஞ்சம் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணிட்டு மேலே சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்தா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த போல் நம்ம நட்ஸ் சேர்த்துட்டு இது லஸ்ஸி சாப்பிடையில ரொம்ப சூப்பராக இருந்தது. வாயில் கடிப்படையில் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் நல்லா இருந்தது. ஸோ அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி வீட்டில் பண்ண தயிர் இதுக்கு ரொம்ப சூட்டபுளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் வீட்டில் பண்ண தயிர் அப்படின்னா நீங்கள் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல் இதில் லாக்டிக் அமிலம் நிறைய இருக்கனால தயிரில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இது நல்ல பாக்டீரியா உற்பத்திக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதனால் நம்ம தயிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இதில் தயிரில் பாக்டீரியா நிறையா இருக்கனால வெள்ளை அணுக்களோட உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட உடம்பை ஸ்ட்ரென்த் பண்ணுது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அதனால் நீங்கள் தவறாமல் தயிரில் இந்த போல் சக்கரை சேர்த்து லஸ்ஸி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்ஸில் இதை செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் இதில் பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்கனால எலும்பு சம்மந்தமாக பல்லு சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்குது. ஸோ அதனால் இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.